தமிழ் மொழியுடன் பிணைந்திருக்கும் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங். ஒரு இல்லை 2 அன்பாக்சிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சூப்பரான ப்ராடக்ட். நம்ம அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே கம்மி ரேட்ல தரமான ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல இருந்தால் எப்பயுமே ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிப்போம். நம்ம பண்ண மவுஸாக இருக்கட்டும், கூலிங் பேடாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ வரைக்கும் சூப்பராக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய 2 ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து இந்த லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் என்ன அப்படிங்கிறத போக நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆன்லைன் கிளாஸஸ்க்காக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லா பர்பஸ்க்குமே ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூலான ஒரு பட்ஜெட்டில் கூலான ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் இன்னைக்கு வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துமே சூப்பரான ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி நம்புறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்காக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது B.V.R TECH TAMILAN. நான் பூஷன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ப்ராடக்ட்ல எது பார்க்கலாம்? ஸோ பெருசுலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜெப்ரானிக்ஸோட ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். ஸோ இதோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட ZEB-200HM அப்படிங்கிற ஒரு மாடல் தான். ஸோ மல்டிமீடியா ஹெட்ஃபோன் வித் பூம் மைக்கோட இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், பூம் மைக்கோட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கீ யூனிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட்பேண்ட் அண்ட் சாஃப்ட் குஷன்ட் இயர் கப் அண்ட் டுவெல் 3.5mm ஜாக். ஸோ இதுக்காக தான் மெயினாக வந்து வாங்கினேன். ஸோ பிசிக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மைக்கும் ஹெட்ஃபோன் ரெண்டுமே யூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த டுவெல் 3.5mm ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிசியில் நீட்டாக போட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது தான் கம்பேட்டபிள் ஃபார் பிசி அது கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்டபிள் மைக், ஸோ பூம் மைக். ஸோ இதோட ஃபியூ ஃபீச்சர்ஸ். அதேமாதிரி இதுக்காக தான் நான் இந்த ஹெட்ஃபோனை வாங்கவும் செஞ்சேன். ஸோ நிறைய விஷயத்துக்கு இந்த ஹெட்ஃபோன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்னா ஒன்றுமே கிடையாது உள்ள. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் இந்த மாதிரி கவரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி கார்டு. ஸோ இந்த வாரண்டி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஷாப் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கின அந்த பர்டிகுலர் ஷாப்போட வாரண்டி கார்டு. ஸோ அவங்க கொடுத்த வாரண்டி. ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா வாரண்டி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமே தெரியாது. ஸோ ப்ரைஸை பற்றிலாம் கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்லாம் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இதையும் அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் பாக்ஸே வீடியோக்காக தான் வச்சுருந்தேன். ஸோ இதையும் அதுக்காக தான் வச்சுருந்தேன். இதையும் தூக்கி போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர். ஸோ ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்ணில் போடுறது ஒயர் தான். ஸோ ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 மீட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து அதுலேயுமே பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ பில்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம பார்க்குறது எப்பயுமே பில்டு தான். ஸோ பில்டு பார்க்கும்போது ஸோ பில்ட் தரமாக இருக்குது. ஸோ போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசுகிறதே எனக்கு வந்து ஒரு லைட்டான சவுண்டில் தான் வந்து கேட்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பூம் மைக். ஸோ பூம் மைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக உங்கள் வாய்க்கிட்ட வருது. ஸோ நீங்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ஸ் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. அவங்க பேசுகிற ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்ட்ரா பாஸோட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 காதுக்கு மட்டும் இயர் கேப்ஸ் கொடுக்கல, அதாவது சாஃப்டான ஸ்பாஞ்சஸ் கொடுக்கல. மேலே முடிக்குமே வந்து சாஃப்டான ஸ்பாஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. பில்டுமே சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பெரியவங்க வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஸோ சின்ன பசங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டப்பாவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 40mm டிரைவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டுவெல் 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ இதோட கேபிள் லென்த் நான் சொன்ன மாதிரி 1.8 மீட்டர்ஸ். அதே மாதிரி இதோட நெட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 197 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு தான் இதுவுமே இருக்குது. ஸோ இதான் இந்த ஹெட்ஃபோன். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் 400 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 500-600 ருபீஸ் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் நான் அது 400 ருபீஸ்க்கு வாங்கினேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா 3-in-1 லென்ஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஆங்கிள் லென்ஸ், மேக்ரோ லென்ஸ் அண்ட் ஃபிஷ் ஐ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். 1 டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி அன்பாக்சிங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பேக்கேஜ். ஸோ இதுதான் உள்ளே இருக்குது. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கத்தி இருக்குது, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இனியாக தான் கேமராமேன்.
ஸோ வீடியோ ஃபுட்டேஜில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இனியா அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ளீஸ். ஸோ டேப் ஓட்டியிருக்காங்கோ வந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஃபுல் செட், உள்ள ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் செட். ஸோ எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஐ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 180 டிகிரிக்கான ஃபிஷ் ஐ லென்ஸ். ஸோ நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கலர். ஸோ நான் கேட்டதும் கோல்டு கலர் தான், அவங்க கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லென்ஸை வந்து மூடுறதுக்கான ஒரு கேப், அதையுமே நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான அடுத்த 2 லென்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கேப்போட போட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ கேப் வந்து கழட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 0.67xக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இனியா முடிஞ்சு ரொம்ப பெருசாக தெரியுது. சரி, அல்ட்ரா வைடு லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ லென்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது, பிளராக தெரியும். ஸோ மேக்ரோ லென்ஸ்லாம் போட்டால் பிளராக தெரியும். ஜூமிங் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். ஸோ மேக்ரோ லென்ஸோட எல்லா சாம்பிள் இமேஜஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர்லே ஆகும் கடைசியில். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிசீவ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளராக இருக்குது. நான் இது வரைக்கும் அவ்வளோ டெஸ்ட் பண்ணிட்டேன், ஒன்றுமே இது வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரில. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிளராக தான் இருக்குது. ஸோ அதோட ஒரு சின்ன ஃபோட்டோவுமே வந்து இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த செட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று சூப்பர்பான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுதான் இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லென்சஸ் எல்லாம். என்ன அப்படின்னா இந்த குட்டியோட பவுச். ஸோ இந்த குட்டியோட பவுச் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சூப்பர்பாக இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியலுமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சுருக்குப்பை, குட்டியோண்டு சுருக்குப்பை. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லென்ஸை வந்து நான் போட்டு பார்த்தேன், சேஃப்டியாகவுமே இருந்துச்சு. ஸோ போட்டு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய டப்பா எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இதுக்குள்ளேயே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் தென் ஸோ ஃபிஷ் ஐ லென்ஸ், இதுதான் ஃபிஷ் ஐ லென்ஸ். நான் அப்படியே வேணாலும் உங்களுக்கு வந்து நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிஷ் ஐ லென்ஸை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ் ஐ லென்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ வைடாக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. நான் உட்காந்து சேர்லேருந்து பார்த்தீங்க நானே வந்து ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உட்காந்து இந்த சேர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஐ லென்ஸ். ஸோ 180 டிகிரிக்கு எல்லாத்தையுமே வந்து கவர் ஆயிரு. ஒரு சின்ன டைம் லேப்ஸ் பார்த்துருவோமா? டைம் லேப்ஸ் இல்லை, ஏன்னா லேட் ஆகிடுச்சு, அதனால டைம் லேப்ஸ் இல்லை இப்போதைக்கு. ஸோ நம்ம ஃபிஷ் ஐ லென்ஸை கழட்டிடுவோம். ஸோ இது ஒரிஜினல். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஐ. ஸோ இது ஃபிஷ் ஐ, இது ஒரிஜினல். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மேக்ரோ இப்போ போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மேக்ரோ லென்ஸை வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கரை காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மேக்ரோ லென்ஸ் போட்டோன்னே பிளராக இருக்கும். பக்கத்துக்குள்ள ஒரு ஐட்டத்தை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் ஆகும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்னோட கை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு ஏதாவது காமிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ மேக்ரோவில் இந்த கத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மேக்ரோ லென்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அல்ட்ரா வைடு என்னை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஆக்கியிருந்தாலும் மேக்ரோ லென்ஸ் சூப்பராக இருக்குது. இதோட சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இனிமேல் ஓவர்லே ஆகும். ஃபேஸ் தெரியாமல் உங்கள் எல்லோரும் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணும் வரை நீங்கள் பார்த்துட்டு B.V.R TECH TAMILAN, நான் பூஷன். பாய், see you. மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. பாய், see you.